Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வீடியோவை எப்படி அலைக் மோஷன்ல எடிட் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அலைக் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கிரீன் கலர் பிளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற கிரியேட் ப்ராஜெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எடிட்டிங்கான பேஜ்க்கு வந்தாச்சு. இப்போ கீழே இருக்கக்கூடிய பிளஸ் பட்டனை செலக்ட் பண்ணி தான் நம்ம இமேஜஸ் ஆட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் மீடியாவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்க கேலரியில் இருக்கிற இமேஜ் எல்லாமே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோல்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்பெசிபிக் ஃபோல்டர்ல இருந்து கூட இமேஜஸ் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ மேல இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் பாக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரே டைம்ல நிறைய இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு 5 இமேஜஸ் கிட்ட வந்து ஆட் பண்ண போறேன். இதே மாதிரி நீங்க லாங் பிரஸ் பண்ணி 1 by 1 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணும்போது அது மேல நம்பர் வந்து ஷோ ஆகும். இந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதோட லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இங்க செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த செகண்ட்ஸை நீங்க ஸ்க்ரோல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த இமேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இமேஜுக்கும் நம்ம 4 செகண்ட்ஸ் கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதனால இந்த மாதிரி ட்ராக்ஸை வந்து மூவ் பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைட்லயே அதோட செகண்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். நான் கரெக்டா 4க்கு செட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைட் டாப்ல இருக்கக்கூடிய அந்த செகண்ட் பிளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா இமேஜுமே இந்த இடத்துல லைனா இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ இந்த இமேஜ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டா ஸ்கிரீனோட சைஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு இமேஜ் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிட்டு ரைட் சைட் டாப்ல இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா இமேஜையுமே நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுக்கணும். ஸோ இது எதுக்காக கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆட் பண்ற இமேஜோட சைஸ் வந்து ஸ்கிரீன்ல கரெக்டா ஃபிட் ஆகல அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுக்கறதுனால கரெக்டா நம்ம ஸ்கிரீனுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இந்த பிளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்பிளஷ் டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டெம்ப்ளேட் வீடியோ செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பிளண்டிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல செகண்ட் இருக்கக்கூடிய லைட்டனை ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஸ்கிரீனை வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ ஸ்கிரீன்ல கரெக்டா செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்பிளஷ் எஃபெக்ட் எண்ட் ஆகிற இடத்துல இமேஜும் கரெக்டா எண்ட் ஆகி அடுத்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்காக இதன் ட்ராக்கை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்பிளஷ் எஃபெக்ட் முடியறதுக்குள்ளேயே நம்மளோட அடுத்த இமேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால இந்த இமேஜை வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தன் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஒயிட் லைன் அதுக்கு நேரம் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இமேஜை நான் வந்து கொஞ்சம் லென்த் வந்து பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இதே மாதிரி அடுத்தடுத்த எஃபெக்டையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் செகண்டில் ஆட் பண்ண இமேஜை வந்து கரெக்டாக அந்த எஃபெக்ட் முடிஞ்சு அடுத்த எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிறப்ப வரா மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். இப்போ நம்ம செகண்ட் இமேஜோட எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னாலும் தேர்ட் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் எஃபெக்ட் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால செகண்ட் ஆட் பண்ண இமேஜோட லென்த்தையும் நம்ம இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் இருக்கக்கூடிய இந்த இமேஜோட லென்த்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த தேர்ட் இமேஜோட ஃபர்ஸ்ட் எண்டிங்கை வந்து நம்ம கரெக்டா அடுத்த எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து ட்ரிம் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ட்ராக்ஸை மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா இந்த இடத்துல தான் ட்ராக்ஸ் வந்து எண்ட் ஆகுது. ஸோ அதனால இந்த டைம் லைன் வரைக்கும் இந்த இமேஜை வந்து ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண இமேஜ்ல எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த இமேஜும் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இதே சேம் மெத்தட் தான் நீங்க இதே மாதிரி இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் எண்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகிறப்ப இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகுதா அப்படின்றத பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 இமேஜும் வந்து சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் இதே மாதிரி இதில் ஆட் பண்ண 5 இமேஜுக்குமே இந்த எஃபெக்ட்டுக்குள்ள கரெக்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி செட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த ப்ராசஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்ஸ் அகைன் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்க்குறப்ப ஒவ்வொரு இமேஜுமே எண்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகிறப்ப அந்த எஃபெக்ட்டும் கரெக்டாக எண்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸில் ஒவ்வொரு எஃபெக்ட்டும் எண்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகிறப்ப நெக்ஸ்ட் இமேஜ் வந்து வருது. இப்போ இந்த ஸ்டேட்டஸ்க்கு ஒரு சாங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் லிரிக்ஸ் வீடியோவை தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த லிரிக்ஸ் வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி லிரிக்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதோட ட்ராக் இந்த மாதிரி டச் பண்ணி ஸ்க்ரீனில் எந்த இடத்துல செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் இருக்கிற மாதிரி மிடிலேயே வந்து செட் பண்ணிக்க போகிறேன். செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே இருக்கிற டூலில் பிளண்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு செகண்ட்ல இருக்கிற லைட்டை நான் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீனை டச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லிரிக்ஸ் வீடியோவும் ஸ்டேட்டஸில் பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகி முடிச்சிருச்சு.
இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சாங் வந்து சூப்பராகவே ப்ளே ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ட்ராக்கோட எண்டிங்க்கு வந்துக்கோங்க. எண்டிங்கில் வந்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண இமேஜை விட எக்ஸ்ட்ரா ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரிம் பண்ணுறப்போ தான் நம்மளோட ஸ்டேட்டஸோட அவுட்புட் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து மூவ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டேட்டஸோட எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண இமேஜை விட இந்த டெம்ப்ளேட் வீடியோ லிரிக்ஸ் வீடியோவோட லென்த் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதை வந்து ட்ரிம் பண்ணிக்க போகிறோம். ட்ரிம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த ஒயிட் லைனை லாஸ்ட்டாக ஆட் பண்ண இமேஜோட எண்டிங்கில் செட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் வீடியோ லிரிக்ஸ் வீடியோக்கான லேயரும் செலக்ட் பண்ணிட்டு கீழே தேர்ட் இருக்கக்கூடிய இந்த ட்ரிம் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ட்ரிம் ஆகிடும். இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்காக ரைட் சைட் டாப்பில் இருக்கிற ஷேர் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்க்ரீனில் சேவ் அப்படின்னு ஒரு பட்டன் ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.